ஹாய் ப்ரோ, வணக்கம். இது ஒரு சிறப்பு ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா 3 நாள் தொடர்ந்து இந்த நம்பர் வந்துச்சு ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம குரூப்லேருந்து ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க. அவன் காரணம் நம்ம கொடுக்கலப்பா, எப்போ நம்ம போர்டு கேசிங் பார்ப்பேன், போர்டு வராது. இன்றைக்கி வந்த போர்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரிப்பீட் நம்பர் போர்டு அப்படிங்கிறது சரியான காரணங்கள் இருக்குது. என்ன காரணங்கள் சொல்கிறேன். போர்டு கேசிங் இப்படி மாறிச்சு, என்ன நடந்துச்சு. அதாவது ஒரு போர்டு கேசிங்கில் டைரக்ட் பேட்டர்ன், ரிவர்ஸ் பேட்டர்ன் 2 இருக்குது. நம்ம டைரக்ட் எடுத்தால் அவன் ரிவர்ஸ் அடிப்பான், நம்ம ரிவர்ஸ் எடுத்தால் அவன் டைரக்ட் அடிப்பான். இதனால தான் போர்டு கேசிங்கை விட்டுட்டு ட்ரிக்கில் கொண்டு வந்தேன். இன்றைக்கி என்னென்ன காரணம் சம்பவம் நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. ஆக்சுவலாக ஏ போர்டு ரூட் பற்றி சொல்லிடுறேன். அதாவது ஏ போர்டு ரூட், இந்த ரூட்டில் எடுத்தால் இவன் என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா. இப்போ நார்மலாக அவன் எடுத்திருந்தா எந்த ஆங்கிளில் எடுத்திருக்கான், என்னென்ன போர்டு எப்படி எப்படிலாம் வந்திருக்கு. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த போர்டு கேசிங்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதாரணமாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப முழுசாக பாருங்கள். எல்லாமே தெளிவாக காரணங்கள் சரியாக சொல்கிறேன். ஒவ்வொரு போர்டுக்கு எந்தெந்த நம்பர் வரணும், எப்படி வரும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவங்க நாளைக்கு உங்களுக்கு போர்டு கேசிங் எடுக்க உதவும். போர்டு கேசிங் இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அது டைரக்ட் பவர் என்ன காரணத்தில் மாறுது, என்ன காரணம், எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன். பொறுமையாக அழகாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான வீடியோ கண்டிப்பாக. ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏ போர்டுக்கு மேலே 844 வச்சுருக்கான். கீழே என்ன பண்ணணும்னா ஒன்று மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா ப்ளஸ் பண்ணணும். இப்போ கீழே 9 இருக்குது. இப்போ 893 வச்சா 894 அப்படின்னு மேலே போகிறது கரெக்டு. இல்லை 844 845ன்னு வரணும். இதுதான் லாஜிக். இது டைரக்ட் பேட்டர்ன். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூட்டை விட்டுட்டான். இந்த ரூட்டை விட்டுட்டு இந்த ரூட்டை பிடிச்சிருக்கான். இந்த ரூட்டை பிடிச்சி எப்படி பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். 074 084 அப்படின்னு போச்சுன்னா அந்த இடத்துல ப்ளஸ் பண்ணுறப்போ 4க்கு பவர் 9. ஏ போர்டு 9க்கான காரணம் இதுதான். இப்போ ஏ போர்டில் 3 5 9. இப்போ போர்டு கேசிங் வீடியோ இதாக வரும். இப்போ இந்த டேரக்ஷனில் இருக்காமல் இந்த டேரக்ஷனில் போட்டு 024 084 ப்ளஸ் பண்ணால் 9 தான் வரணும். அதுதான் இன்றைக்கி ஏ போர்டு 9 வந்ததுக்கு காரணம். ஓகேவா. ஏன்னா எப்போவுமே இப்போ 074 இருக்கா, ஏன்னா 7ஓட ப்ளஸ் 1 8. அப்போ அதை கூட்ட போகிறான். கூட்டினாக்கும் 74 84 இல்லை 85 வந்துச்சுன்னா அந்த இடத்துல 0 வரணும். 74 85 கொடுக்கலாம். 74 84 அந்த இடத்துல 9. இதான் காரணம். 85 கொடுத்தா 5ன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல 0 வரணும் ஆக்சுவலாக. அதனால தான் அந்த 5 0லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்தது காரணமே அதுதான். ஏன்னா அவன் ப்ளஸ் பண்ண போகிறான்னா என்ன பண்ண போகிறான்னா அந்த காரணத்தில் உங்களுக்கு 5 0 ஏ போர்டில் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த ரூட்டில் அவன் டேரெக்டாக பொறுத்தல்ட்டான். ரெண்டாவது பி போர்டு ரூட் பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது. இது ஒரு ரூட்டு. என்ன இருக்கேன், மேலே 047ன்னு வச்சுருக்கானா, கீழே அந்த 4க்கு பவர் 9 வச்சுட்டான். இப்போ பி போர்டில் 046 வச்சு 47 கொண்டு போகலாம். இதே மேலே இருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 047 வச்சு 48 கொண்டு போகலாம். அப்போ பி போர்டு ரூட் 6 அல்லது 8 ஆக்சுவலாக அதான் வரணும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ணாமல் 977 988 பவர் மாத்திரை 1 மாத்திரை. ஆனால் இந்த ஆங்கிள் நீங்கள் பார்க்குறப்ப 6 8 ஆட்டோமேட்டிக்காக வருதா. பி போர்டில் ரூட் இன்றைக்கி 6 அல்லது 8 தான், வேறு இல்லை. அவன் 77 88 சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டான். ஒவ்வொரு போர்டுக்குமே காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் அவன் கொண்டு வர மாட்டான். ஒன்று டேரக்டாக அடிச்சு விட்ருவான், இல்லைன்னா ரிவர்ஸில் அடிப்பான். இதுதான் அவனோட வேலையே. அதுதான். இப்போ சி போர்டுக்கு ஏன் 8 வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சி போர்டுக்கு ரூட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரூட்டு. இப்போ 073 இங்கே 08க்கு
அப்போ ப்ளஸ் பண்ண போடுறதுக்கு தான் அவன் பவர் வைக்கணும். நான் ஏன் இன்றைக்கி சீபோர்டு ஃபுல்லாக 4 இறக்கியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா 073 084 தான் வரணும் இந்த இடத்துல ஆக்சுவலாக. ஓகேவா? இதை ப்ளஸ் பண்ண போகிறேன். 7ஓட ப்ளஸ் 1 8, 8க்கு பவர் 3 வச்சுட்டா அப்படின்னா 73 84 தான் வரணும். அதனால தான் நீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீபோர்டில் வெறும் 4 இறக்கியிருப்பேன். இதான் லாஜிக். ப்ளஸ் பண்ண போகிறேன்னா தான் அவன் பவர் வைக்கணும், இல்லைன்னா வைக்கக்கூடாது. ஆனால் இதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அப்போ போன ரூட்டு ஒரு மார்க்கிங் இருந்து பல கோணத்தில் பார்க்கணும், எல்லா ரூட்லேயும் பார்க்கணும், ஒரே ரூட்டில் மட்டும் பார்க்க முடியாது. இருங்க, அவன் எடுத்த ரூட் வந்து இது 073 873 883. அப்போ ப்ளஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருக்கேன், பவர் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. எப்போயுமே நான் தான் சொல்லுவேன், ஒரு போர்டுக்கு ஒரு நம்பரில் நிப்பாட்ட முடியாது, 2 நம்பர் அல்லது 3 நம்பர் கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டை யாருமே எதிர்பார்க்கல, அதான் பெரிய விஷயம். ஒன்றும் இல்லை, அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் பிடிச்சனாக்கும் முதல் நாள் பிடிச்சிட்டு விட்டுட்டா பரவாயில்ல, அதே பேட்டர்ன் 2ஆவது நாள் வந்துச்சுன்னா திரும்பவும் 3ஆவது நாள் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளுக்கு நல்லா தெரியும். ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது 3 நாள் கணக்கு வரும். அவன் பிடிச்சனா பேட்டர்ன் 3 நாளில் தான் அந்த இதை முடிக்க முடியும். நாளையில் இருந்து தான் உங்களுக்கு வந்து நார்மல் ரிசல்ட்டு வரும். நாளைக்குமே டபுள்ஸ் வராமல் வந்தால் நல்லது. நார்மல் பேட்டர்ன் மாறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா 1ஆம் தேதி வந்து அவன் அன்ஃபேமிலி நம்பர் அடிச்சிருக்கான். அன்ஃபேமிலி நம்பர் அடிச்சிட்டாலே அந்த மாதம் ஃபுல்லாக அப்படியே சிரமமாக ஓடும். ஆனால் அதிகமான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த 9ஓட ஃபேமிலியும் 8ஓட ஃபேமிலி தான் அதிகமாக உள்ளே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா போர்டு கேசிங் இந்த இதில் போட்டோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா நாளும் அதே மாதிரி போர்டு வந்து உட்காராது. அதனால் நான் போர்டு கேசிங் எடுக்கிறது கிடையாது. நம்மளோட ஃபேமிலி நம்பர் அப்படிங்கிற டச் நம்பர் வச்சு தான் நான் வந்து மேக்ஸிமம் உள்ளே கொண்டு வருவேன். அப்போயுமே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட்டில் 9 வந்துச்சு, என்னடா திரும்பவும் 9 வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஏன்னா நம்ம சீபோர்டு கட்டின பட்ருக்கில் பார்த்தீங்கன்னா 9 வந்து சீபோர்டுக்கு வரக்கூடாது. அது வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணேன், 073 084 அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டாந்து சீபோர்டில் வெறும் 4 இறக்கியிருப்பேன். அப்போ 4 வந்துச்சுன்னா அதோடய ஃபேமிலி டச் நம்பர் யார்? நான் ஏன் பீபோர்டில் வந்து 2 7 கொடுத்தேன் அப்படின்னு கேட்டாக்கும், இப்போ மேலே வந்து 977 இருக்குது, கீழே 987 கொண்டு வந்தால் 7க்கு பவர் மாற்றி 2 தான் வைக்கணும். அதனால தான் 24 74ங்கிறத பிசியில் கொண்டாந்துருப்பேன். கான்செப்ட் புரியுதா? ஒரு நம்பரை எடுக்கிறோம்னா அந்த நம்பருக்கு சரியான காரணங்கள் இருக்கணும். காரணம் இல்லாமல் ஒரு நம்பரை வந்து கேட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இப்போ வந்து 74 ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, 24 ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. ஏன்னா 4ஆம் நம்பரை நம்ம தனியாக நிப்பாட்டிட்டோம். அப்போ இதோட ஃபேமிலி டச் நம்பர் எப்படி கொடுக்கணும்? இப்போ 983ன்னு வருதுனாக்கும் அந்த இடத்துல 5 அல்லது 2 தான் கொடுக்கணும். 8 வந்தாலும் 5 அல்லது 2 தான் கொடுக்கணும். அதனால தான் உங்களுக்கு 524 574 அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பேன். ஏன்னா இங்கே 844 845 அப்படின்னு வர்றப்ப அதே மாதிரி 074 085ன்னு வந்துச்சுனாக்கும் ஏ போர்டில் 0வும் 5 தான் கொடுத்துருப்பேன், வேறு நம்பர் கொடுத்துருக்க மாட்டேன். பி போர்டில் 2 7 தான் கொடுத்துருப்பேன். அந்த போர்ட் ஆஃப் காரணங்கள் நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிப்போம், அவன் ஒரு ஆங்கிளில் யோசிப்பான். இந்த மாதிரி யோசிச்சு கொண்டு வர்றது தான் போர்டு கெஸ்ஸிங். போர்டு கெஸ்ஸிங் எடுக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது நம்ம நினைக்கிற மாதிரி, ஏன்னா எப்பவுமே 3 போர்டில் ஒரு போர்டு நமக்கு உட்காந்துரும். அதான் சொல்கிறல, டைரக்ட் பேட்டர்ன், ரிவர்ஸ் பேட்டர்ன், 2 பேட்டர்ன் இருக்குது. நம்ம எல்லாமே டைரக்ட் பேட்டர்னில் எடுத்தோம்னா போர்டு கெஸ்ஸிங் ஜெயிக்காது. ஏதாவது ஒரு போர்டு உட்காரும், 3 போர்டு உட்காராது. அப்போ டைரக்ட் ரிவர்ஸ் ஒரு போர்டுக்கு 3 நம்பர் எடுங்க. 3 நம்பரையும் ஒவ்வொரு போர்டுக்கு எழுதி வச்சுட்டு அதை பாக்ஸில் சுற்றி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. வர்றப்போ அதில் ஃபேமிலி நம்பரை மட்டும் அப்படியே வெளியே எடுத்துகிட்டே வரணும். அப்படி எடுத்து செட் பண்ணுறது தான் 3 digits. இந்த போர்டு கெஸ்ஸிங் வீடியோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்ததுனால அதனால ஒன்றும் தப்பு கிடையாது, சரியான காரணத்தோடு தான் வந்திருக்கு. அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாளைக்கு கொஞ்சம் நார்மல் பேட்டர்ன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். நாளைய லைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.